Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.21 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னுட்டு எனக்கு ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 3x - 2, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x + k. இதில் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க எஃப் ஆஃப் ஜி அதுக்கப்புறம் ஜி ஆஃப் எஃப் ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஜி ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய கேவோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு நான் எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ஈக்குவலுங்கிற அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை எழுதிக்கிறேன். இப்போ அந்த கண்டிஷன் எழுதி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதை மேத்தமெட்டிக்கல்டாக எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் எஃப் ஆஃப் ஜியை நம்ம எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அடுத்து ஜி ஆஃப் எஃப்பை ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 2x + k. அடுத்து இங்கே ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x - 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸில் பார்த்தோம்னா எனக்கு 3x - 2 கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2x + k. அப்படின்னா அது இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா 3 × எக்ஸுக்கு பதிலாக 2x + k - 2 ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தோம்னா 2x + k. இங்கே எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குன்னா 3x - 2 இருக்குது. அதை நான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நான் 2 × 3x - 2 + k. இப்போ நான் இங்கே உள்ள தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். நான் 3 × 2 வந்து 6x. அடுத்து 3 × k வந்து 3k. அடுத்தது -2 ஒன்று இருக்குது ஈக்குவல் டு 3 × 2 வந்து 6x -2 × 2 வந்து 4 + k. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 6x வந்து இருக்குது. இப்போ இந்த 6x இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணனா -6x ஆகும். அப்படின்னா அது 0. அதனால் இந்த ரெண்டு 6xையும் கேன்சல் பண்ணுறேன். k எல்லாத்தையும் ஒரே சைடாக நான் கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போனோம்னா 3k - k is equal to -4. இந்த -2 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் ஆகிறப்ப +2 ஆகும். அப்படின்னா 3k - k வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 2k is equal to 2 - 4 வேல்யூ -2. இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிட்டா மீதி எனக்கு என்ன இருக்குன்னா k is equal to -1 அப்படின்னு கிடச்சிருக்கும். இதான் எனக்கு ஃபைனல் வேல்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லை நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.